Hi friends, Vanakkam, Mannai Murugan, Touring Talkies. Today sadly presents one review on Thug Life. இதிலே விமர்சனம் முடிஞ்சு போச்சு. ஏய் யோ ரெண்டு பேரும் இப்படி கூப்பிடுவாங்க. ஒன்றும் டிராஃபிக் போலீஸு, ரெண்டாவது பார்த்தேன் டிராஃபிக் போலீஸ் கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே. ஏன்னா நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், வீட்டிலாங்க. அப்போ கூப்பிட்றது யார்? என் மனைவி. என்ன அப்படின்னா, ஏன் நீ யூடியூப் எடுக்க போறியா? ஆமாம். நான் அப்பயே சொன்னேன், பிச்சைக்கார மாதிரி இருக்கியே ஐயா, ஏன் உனக்கு ஹேர் கட் பண்ணி ஷேவ் பண்ணி உட்காந்துக்கலாம் முனையா, இப்படியா எடுப்பாங்க அப்படின்னாக்க நான் சொன்னேன், கவலைப்படாத, அது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அந்த ப்ரோட்டோக்காலை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது பிரசிடெண்ட் வந்தால் பிரசிடெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, ப்ரைம் மினிஸ்டர் வந்தால் ப்ரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க ப்ரைம் மினிஸ்டரே போய் ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் போனாக்க வெளிநாட்டில் மிகப்பெரிய உதவி அதிகாரத்தை இருக்கிறவங்க போய் ரிசீவ் பண்ணுவாங்க. அதே அது எக்ஸ்பெக்டேஷன் பாகிஸ்தானில் சொல்ல முடியுமோ? ஒரு பாகிஸ்தான் பிரசிடெண்ட்டோ ப்ரைம் மினிஸ்டரோ போனால் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய இந்த விமர்சனம், இந்த ட்ரெஸ், இந்த முகத்திற்கு போதுமானது, இதுவே அதிகம். அப்படி என்ன படாது, அதுதான் தக் லைஃப் சார். ஒருத்தர் சொன்னார், என்றால் இப்போ கதை சொல்லி தப்பாக இருக்காங்க, வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. மணிரத்னத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஃபெயிலியரான படம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒருத்தர் ஃப்ரெண்டு கூப்பிட்டார், யோ என்ன ஆச்சு, ரிவ்யூ வரவே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி ரிவ்யூ போடுறோன்னா, ஏதோ பொழுது போகிறாங்கன்னா என் பசங்க ஆக்ஷன் பண்ணாங்கன்னா அப்போ போடுவேயா, எனக்கு பழக்கம் கிடையாதுயா. போடியா, எதா போடுறது, தக் லைஃப் போடியா. சத்தியமாக படம் பார்க்கல. பைத்தியக்காரா, என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏயா நீ இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு பேர் தெரியுமா? சிந்தூர் தானே. யார் ஜெயிச்சது? இந்தியா ஜெயிச்சது. உனக்கு யார் சொன்னது? இந்தியா தான் சொன்னாங்க, எல்லாம் அறிவிச்சாங்க. நீ போய் போடுறத பார்த்தியா? இல்லையே. அதே மாதிரி தான் சிந்தூரில் அவன் ஜெயிச்சதை எப்படி யூடியூப்பில் கொண்டு வந்து உனக்கு காமிச்சிருக்கான், நீ புரிஞ்சுட்ட. அதே மாதிரி தக் லைஃபை அவன் யூடியூப்பில் எப்படி கழுவி ஊற்றிருக்கான், என்ன மாதிரிலாம் பேசியிருக்காங்கிறத வச்சு நீ மொத்தமாக ஒரு வியூ போடும் அப்படி சொன்னார். ஆகினால் படம் பார்க்காமலேயே தக் லைஃபுக்கு ஒரு ரிவ்யூ மன்னித்து விடுங்க. லைஃபுக்கு ரெண்டே லைனில் நான் முடிவு சொல்லிட்டு போடுவேன். பல பேர் கமெண்ட் கொடுத்த வச்சு ரெண்டு தீர்க்கமான முடிவு. ஒரு பெரிய பணக்காரி பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா, ஒரு டப்பா நிறையா மைய எடுத்துப்போ, இங்கே புருவத்துக்கிட்டு போ, இந்த புருவத்துக்கிட்டு போ, அப்புறம் முடிக்கிட்டு போ, கண்ணுக்கிட்டு போ. அப்போ பக்கத்துக்கு அம்மா கேட்டுது, என்னடி இவன் மைய போய் எங்கே வேணாலும் நட்டுக்கிறா, இப்படியா சொல்லுவாங்க, சந்தனம் அதிகமாக இருந்தால் எங்கேயோ தடவிப்பாங்களாமே, அது மாதிரி அடி இருக்குன்னு அவன் சொன்னான். அதுக்கு எங்கே தெரிஞ்ச அம்மா சொல்லிட்டு, உனக்கு ஏன் பொறாமை, அவன் மைய எங்கே இருந்தா உனக்கு என்ன? உனக்கு ஒன்றேன்னு சொல்கிறேம்மா, முடிவுள்ள சீமாட்டி கொண்டை எங்கே போட்டுண்டா உனக்கு என்னடி, முடிச்சா பாரு, பிடிக்கல போயிட்டே இரு. அப்படிதான் தக் லைஃபில் கொண்டை போடப்பட்டிருக்கிறது, ஆனால் தலைமுடியில் அல்ல. படம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன். அதாவது சார், மிஸ்டர் மணிரத்னம், உங்களுக்கு ஒன்றேன்னு சொல்லிடுறேன், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனர். ஆனால் உங்களுக்கு இந்த படத்தில் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதா? உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்டை பாருங்கள், கடைசியில் இப்போ எடுத்த ஸ்கிரிப்டை பாருங்கள், எந்தெந்த இடத்துல வேரியேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும், உங்கள் இமேஜினேஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஆண்டவர் இருக்கார் இல்லையா, யார் ஆண்டவர் என்றால் ஆண்டவர் கமல்ஹாசன், அவர் இருக்கார் இல்லையா, அவர் மிகப்பெரிய நடிகர். நடிப்பில் யாராவது குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் சார், ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ மார்த்தாண்ட மாமன்னர் மகாராணியும் மாமன்னரும் வருகிறார்கள் பராக் 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 அப்படின்னு நாட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கம்பீரமாக ஒரு ரதத்தில் அழகாக, மிக அழகாக மன்னரும் மகாராணியும் வருவார்கள். மக்கள் கடத்த போடுவாங்க, சூடகம் வைப்பாங்க, மாலை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நாட்டு வழக்கம் புரிஞ்சா உங்களுக்கு? ஆனால் அது 2 வருஷத்துக்கு ஒரு மன்னர் மறந்து இருப்பாங்க, அப்படி தேர்ந்தெடுத்துருப்பாங்க. அப்போ இதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது, ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜகுலத்திலே ராஜ மார்த்தாண்ட மாமன்னரும் மகாராணியும் புது மகாராணியும் வருகிறார்கள், அனைவரும் வருக அறிவு கொடுத்தாச்சு. மக்கள்லாம் வாசலே பார்க்குறாங்க. மன்மதனை போல மன்னர் இருப்பான்னு பார்க்குறாங்க, ரதியை போல மகாராணி இருப்பான்னு பார்த்தாங்க. அப்படியே கிடையாது, மாறுதலாக பேயையும் பிசாசையும் கண்டார்கள். அப்போ எப்படி இருக்கும் மனசு? ஐயோ பேய் பிசாசா, அதை ஓடிவிட்டான், காத்தாவும் விட்டான்.
துப்பிவிடான். இதுதான் இந்த படத்திலையும் நடந்திருக்கிறது. ஆண்டவர் படத்தில் அழகான மன்மதன் ரதி மாதிரி எவ்வளோ படத்தை வந்திருக்காரு அவர். நாயன் படம் சொல்ல ஒன்று கேட்கணுமா? அதே மாதிரி பாரதிராஜ 16 வயதில் கேட்கணுமா? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் பாலு மகேந்திரா என்ன படம் கொடுத்துருக்காரு, 3ஆம் பிறையெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதனால் என்ன படம் சார், என்ன படம் சார். அந்த ஆண்டவர் நடித்த படங்கள்லாம் அருமையான படங்கள். அதில் இது ஒரு படம். அப்போ அவர்களெல்லாம் ரதியும் மன்மனை போல வந்த இயக்குனரும் அந்த ஆண்டவரும் இந்த படத்தில் பேயும் பிசாசையும் போல வந்திருக்கிறார்கள். அப்புறம் ஒரு பாயிண்ட் என்னக்கா சார், இதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. இதனால் இயக்குனருக்கு தோல்வி கிடையாது, நடிகர்களுக்கு தோல்வி கிடையாது, நடிகைக்கு தோல்வி கிடையாது, மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் தோல்வி. அது உண்மைதான். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்க, இமயமலையில் பனி உருகி கங்கை நீர் வந்து வற்றாமல் ஓடிண்டே இருக்கு இல்லையா? அதே போல் பணம் அழகாக வந்து பாய்ந்து கொண்டே இருக்கின்ற தயாரிப்பாளர்களாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இயக்குநருக்கு என்ன கவலை, நடிகர்களுக்கெல்லாம் என்ன கவலை? அப்போ இந்த அவன் என்ன பண்ணுவார் தயாரிப்பாளர், ஏன் கவலைப்படுற, மிஸ்டேக் நம்மளு தான் போயிட்டு போறியா, அடுத்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாளைக்கே அவர்கள் பூஜை போடக்கூடிய அளவுக்கு தயாராக நிற்பார்கள். அந்த அளவுக்கு ஆற்று நீர் கங்கை நீரை போல எப்படி ஜீவன ரீதியாக பணம் போய் கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட தயாரிப்பாளர்கள் இருந்து நாம் செய்த பெரும் பாக்கியம். ஓகேயா? தக் லைஃப் மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லியாச்சு. இப்போ சொல்லக்கூடியது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க, இந்த படத்தை இயக்குனர் மணிரத்னம் இல்லையா, அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், அந்த பாடுபட்டதுக்காக ஒரு சல்யூட். அதே மாதிரி ஆண்டவரை விட்டுருங்க, அந்த சிம்புன்னு ஒரு பையன் இருக்கிறாமே, அவன் என்ன கேரியரில் வந்து எந்த அளவுக்கு பெரிய லெவலில் வரலான்னு நினச்சி வந்திருப்பான், ஏமாந்து வருவான் இல்லையா, பாவம். அவன் மனசுக்கு ஒரு ஆறுதல் சல்யூட். த்ரிஷா எப்படியாவது பணம் கிடச்சிடும், அவங்களுக்கு கவலைப்பட அவசியம் கிடையாது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னால், இப்படியாப்பட்ட படங்கள் வந்தால் பழைய காலம் மாதிரி அப்படியே படுத்துட வேண்டாம். நாளைக்கு புது புது படங்கள் அனைவருக்கும் புக்காகிவிடும். நம்மள் தான் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு பார்த்து விட்டு வர வேண்டும். ஓகே? ஆக ஏமாந்தது மக்களாகிய ரசிகர்களாகிய நாமே ஒழிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ நடிகரோ நடிகையோ வேறு யாருமே கிடையாது என்பதை கூறிக்கொண்டு இந்த டக் லைஃப் அதை முடித்துக்கொள்கிறேன். ஓகேயா? என்ன காரணம்னா, முடிவுள்ள சீமாட்டி தலையில் போட்டேன் என்ன சார், எங்கே முடியிருக்கோ அங்கே கொண்டே போட்டுறாங்க. பார்க்க இஷ்டப்பட்டா பாருங்கள், இல்லை போயிட்டே இருங்க சார். பாய்.